அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் திரவிய சங்கரக நூலிலே இருந்து நாம் திரவியங்கள் என்பதை குறித்து பார்த்து வருகிறோம். அவற்றிலே ஜீவன் அஜீவன் என்று இரண்டு வகையான திரவியங்கள். அதிலே அஜீவ திரவியம் 5 கூறுகளை கொண்டது. புற்களம், தன்மம், அதன்மம், ஆகாயம், காலம். இதிலே புற்களம், தன்மம், அதன்மம் மற்றும் ஆகாயம் ஆகியவை குறித்து நாம் சென்ற பதிவு வரை பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக நாம் காண வேண்டியது காலம் என்கின்ற அந்த திரவியம் குறித்து. காலம் என்றால் என்ன? அதனை நமக்கு திரவிய சங்கரக நூல் எவ்வாறு கூறுகிறது என்று பார்த்தால் 21 மற்றும் 22வது காதைகள் நமக்கு காலம் குறித்து கூறுகின்றன. தவ்வ பரிவட்ட ரூபோ ஜோசோ காலோ ஹவயி விவகாரோ பரிணாமோதி லக்கோ வட்டநலக்கோய பரமட்டோ என்று காலத்திலே 2 வகையாக உள்ளன பிரிவுகள் என்று நமக்கு கூறுகிறார். அது ஒன்று நிச்சய காலம், இன்னொன்று வியவகார காலம். பெரும்பாலும் நம்முடைய தத்துவங்களிலே நிச்சயம், விவகாரம் என்று 2 பிரிவுகள் வருகின்றன தொடர்ச்சியாக என்று நாம் பார்க்கிறோம். நிச்சயம் என்பது உள்ளது உள்ளபடி கூறுவது. விவகாரம் என்பது அது உலக வழக்கிலே எவ்வாறு இருக்கிறது என்பதை கூறுவது. இதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இந்த வித்தியாசத்தை. இப்போ காலத்திலும் அந்த மாதிரியான வித்தியாசங்கள் காணப்படுவதாக நமக்கு கூறப்படுகிறது. அதிலே பரிவட்ட என்று சொன்னால் பரிமாணம், பரிவர்த்தனா என்றால் மாறுகை, தவ்வ என்றால் திரவியம் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அந்த திரவிய மாறுகைகள், மாற்றங்கள், அதனுடைய உருவம் என்னவோ அதுவே வபகார காலோ, வியவகார காலம் என்று அழைக்கப்படுகிறது. திரவியங்கள் வெவ்வேறு உருவினை கொண்டிருக்கின்றன, மாற்றங்களுக்கு உட்பட்டவனையாக இருக்கின்றன. அது போன்ற அந்த மாற்ற உருவங்கள், அதனுடைய மாற்ற வடிவங்கள், அவை வியவகாரம் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் பரிமாணாதி லக்கோ பட்டணலக்கோ பரமட்டோ. பரமட்டோ என்றால் அதுதான் பரமம், அதாவது நிச்சயம், நிச்சய காலமாக அது கூறப்படுகிறது. நிச்சய காலம் என்ன அப்படின்னா சூக்ஷ்ம பரிவர்த்தனையினுடைய லட்சணம். அந்த மாற்றங்கள் ஏற்படுவது இல்லையா, அந்த மாற்றம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும். அதாவது ஒரே நேரத்திலே அது நிகழ்வது கிடையாது. மாற்றம் என்பது எப்போதும் நிகழ்ந்து கொண்டே இருப்பது நம் கண்ணுக்கு உடனடியாக தெரியாது. இப்போ உதாரணமாக சொல்ல போனோம்னா ஒரு குழந்தை நம்ம கண்ணு முன்னாடியே வளருதுன்னு வச்சுக்கோங்க. அதற்கான மாற்றங்களை நாம் தினந்தோறும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது வளராமல் இருக்கானா, வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் நமக்கு அது தெரியாது. ஒரு 10 வருஷம் கழித்து அந்த குழந்தைய ஒருத்தர் வந்து பார்க்குறார். அப்பா இவ்வளோ பெரிய ஆயிட்டியா நீ அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அவருக்கு மாற்றம் கண்ணுக்கு தெரிகிறது. அப்போ அந்த மாற்றம் எவ்வாறு நிகழ்ந்திருக்கிறது என்றால் சூக்ஷ்மமாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அது நிகழாத தருணமே கிடையாது. மிக குறைந்த அந்த தருணத்தில் கூட ஒரு சின்ன மாற்றமானது நிகழும். நம்ம நொடி என்பதை ஒரு சின்ன அழகாக வச்சுருக்கோம். நொடிக்கு கீழே நிறைய அழகு இருக்குது, நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணமாக சொன்னால் இந்த நொடியில் இருக்கின்ற மாற்றம் அடுத்த நொடியிலே வேறாக இருக்கு. அது சூட்சமம், ரொம்ப சூட்சமமாக இருக்கிறது, தெரிவதில்லை. அது வளர்வது நமக்கு தெரிவதில்லை.
அதை தான் வந்து இந்த இடத்துல நிச்சய காலம் என்று சொல்கிறார்கள். நிச்சய காலம் என்பது எப்போதும் நிகழ்ந்து கொண்டே இருப்பது நிச்சய காலம். அந்த பொருளுடைய மாற்றத்தை நாம் தெரிந்து கொள்வது வியவகார காலம் என்று நாம் இதிலே பார்க்கிறோம். அது கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இந்த விளக்கத்தில் பார்த்தா நமக்கு இன்னும் சரியாக புரிஞ்சிடும். நிச்சய காலம் என்பது நான் சொன்ன மாதிரி சூக்ஷ்ம மாற்றத்தினுடைய இலக்கணம். அந்த மாற்றம் எப்போதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அது மிகவும் சூக்ஷ்மமாக இருக்கிறது. அது நிச்சய காலம். விவகாரம் என்று திரவியங்களுடைய மாற்றங்கள், நமக்கு அதனுடைய மாற்றம் தெரிய வருவது, அது நிகழ்ந்து கொண்டே இருப்பது, அது விவகார காலம். அந்த ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. இப்போ பார்த்தா நம்ம வந்து திரவியங்கள் 6ன்னு நம்ம பார்த்தோம். அந்த 6 திரவியங்களிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உயிர் என்றால் அந்த ஜீவன் என்றால் அந்த ஜீவனிலும் மாற்றங்கள் உண்டு. புற்களம் என்றால் அதிலே மாற்றம் உண்டு. தன்மம் அதன்மம் இவற்றிலும் மாற்றங்கள் உண்டு. ஆகாய திரவியத்திலும் அதனுடைய இடமாற்றங்கள் உண்டு. அதனால் அந்த மாற்றங்கள் எல்லாம் எதனால் நிகழ்கிறது என்று சொன்னால், காலம் என்கின்ற ஒரு திரவியம் இருப்பதால் தான் நிகழ்கிறது. காலம் என்ற ஒரு திரவியம் இல்லை என்றால் மாற்றங்கள் நிகழாது. காலத்தினுடைய பயணத்துக்கு ஏற்ப பொருளில் மாறுகை நடைபெறுகிறது. ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அதற்கு காரணம் என்னவென்றால், காலம் என்ற ஒரு திரவியம் இருப்பதால் தான் அந்த வளர்ச்சி நிகழ்கிறது. ஏற்கனவே இருந்த மாதிரியே இப்போ எந்த பொருளும் இருப்பதில்லை. அதில் மாற்றங்கள் உருவாகின்றன. அந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உருவில் இருக்குது, ஏற்கனவே ஒரு உருவில் இருந்தது, இப்போ ஒரு உருவில் இருக்குது, அதற்கு அடுத்தது இன்னொரு உருவத்தை அது எடுக்கப் போகிறது. அப்போ இந்த இந்த பயணத்தை தான் காலம் என்று சொல்கிறோம். காலம் என்ற ஒரு திரவியம் இருப்பதால் தான் பொருள்களில் மாற்றம் உண்டாகிறது. அது ஏற்கனவே பார்த்துட்டோம். மற்ற திரவியங்கள் எல்லாம் ஒரு உருவம் உடையவை. உருவம் உடையவைனா உலகம் முழுசும் பரவி இருக்கக்கூடியவை, ஒரே பொருளாக இருக்கும். உயிர்னா அந்த ஒரு உயிரே உலகம் முழுசும் இருக்கும், இன்னொரு உயிரும் உலகம் முழுசும் இருக்கும், எல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்துருக்கும். தன்மம் என்பதும் அப்படித்தான், அதன்மம் என்பதும் அப்படித்தான், புற்களங்களும் அப்படித்தான். உலகம் முழுவதும் அது பரவி இருக்கக்கூடியது. ஆனால் காலம் என்கின்ற அந்த திரவியமானது ஒரே ஒரு பரமணுவாக இருக்கும், தனித்தனி பரமணுக்களாக இருக்கும். அது மொத்தமாக ஒரு மேகக்கூட்டம் போல, ஒரு புகை போல ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்காது, ஒன்றோடு ஒரே பொருளாக இருக்காது, தனித்தனி பொருளாக இருக்கும். அதுதான் காலம் என்பது ஒரு பரமாணு பிரதேசத்தை உடையது. ஒரு சின்ன பிரதேசம் இருக்கிறதுலே மிகச்சிறிய இடத்தை உடையது ஒரு அணு, அதுதான் பரமாணு. அது ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னொரு பிரதேசத்துக்கு நகரும்போது பொருள்களில் மாற்றம் நிகழ்கிறது. ஒரு இடத்துல இருக்கிற அந்த பரமாணு அடுத்த இடத்தை எடுத்தால் அது ஒரு மாற்றம். ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த மாதிரி பரமாணு இருக்கிறது. நான் ஏற்கனவே நம்ம சொன்னோம், நம்முடைய காலம் அணு வந்து இன்றைக்கு இருக்கு, நொடிக்கு நொடி அப்படியே மாறிக்கிட்டே நாளைக்கு வேறு இடத்துல இருக்குது. நம்முடைய குழந்தை இருக்குன்னா அதுக்கு இந்த இடத்துல ஒரு கால அணு இருக்கிறது, அது கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வந்து அடுத்த நாள் அதுக்கு ஒரு நாள் வயசு அதிகமாகிடும். அப்படி அவரவர்களுக்கு அந்தந்த திரவியத்துக்கு ஒரு கால அணு நகர்வு இருப்பதால் தான் அந்த திரவியத்திலே மாற்றம் ஏற்படுகிறது. அதைத்தான் நிச்சய காலம் என்று சொல்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நிச்சய காலம் என்பது ஒரு பரமாணு அதனுடைய ஒரு பிரதேசத்திலிருந்து அடுத்த பிரதேசத்துக்கு நகர்வது ஒரு அது காலம், அது காலத்தினுடைய மாற்றம் என்று நாம் அதில் புரிந்து கொள்கிறோம். இப்போ இதிலே பார்த்தோம்னா, நிச்சய காலம் என்பது அழியாது நிலைத்திருப்பது. அதற்கு அழிவு என்பது கிடையாது, ஆரம்பமும் இல்லை அழிவும் இல்லை. ஒரு காலம்னு அது பாட்டு பயணம் செய்து கொண்டே இருக்கும். அந்த பொருளில் வந்து ஒரு பொருள் வந்து முன்பு இருந்த நிலை, தற்போது உள்ள நிலை, எதிர்காலத்தில் இருக்க போகும் நிலை, எல்லாவற்றிலும் காலம் என்ற திரவியம் உள்ளது.
அது நகர்ந்து கொண்டே இருக்கிறது. காலம் என்ற திரவியம் என்ன செய்யும்னா மாற்றத்துக்கு நிமித்தமாகத்தான் இருக்கும். அது எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ணாது. அந்த காலம் தானாக பயணம் செய்து கொண்டே இருக்கும். பொருள் ஒரு திரவியம் அது மாற்றத்துக்கு உள்ளாகும். அந்த திரவியத்தை அது மாற்றுதானா? மாற்றுறது கிடையாது. ஆனால் அந்த கால திரவியம் இருப்பதால், எப்படி ஒரு தன்ம திரவியத்துக்கு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, தன்ம திரவியம் இருப்பதால் தான் ஒரு பொருள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடிகிறது. ஆனால் அந்த பொருளை தன்ம திரவியம் நகர்த்துவது கிடையாது. அதன்ம திரவியமும் அப்படி தான். நிற்கிறதுக்கு அதன்ம திரவியம் இருக்கணும். ஆனால் அந்த பொருளை அது நிறுத்தி வைக்காது. ஆனால் அதன்ம திரவியம் இல்லாமல் பொருள் நிற்காது. அது ரெண்டும் பார்த்து கொஞ்சம் விளக்கமாகவே அதில் பார்த்துருக்கோம். அது போன்றது தான் காலத்தினுடைய செயலும். காலம் எந்த திரவியத்திலையும் மாற்றத்தை உண்டு பண்ணாது. அந்தந்த திரவியம் அதனுடைய மாற்றத்தை செய்து கொள்ளும். ஆனால் காலம் என்ற திரவியம் இருப்பதால் தான் அந்த மாற்றம் நிகழ்கிறது. காலம் என்ற திரவியம் இல்லை என்றால் பொருள்களில் மாற்றம் நிகழாது. அதை நாம் எப்படி இருந்ததோ அப்படியே இருந்துடும் பொருள். அதனுடைய மாற்றம் இருக்காது. இது நிச்சய காலம்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் அது எப்படி நம்ம அளக்கிறது? அது எப்படி நமக்கு தெரியறது? அதுதான் உலக வழக்கத்திலே நாம் அந்த காலத்திலே வியவகார காலமாக அதை பயன்படுத்துகிறோம். அந்த வியவகார காலம்தான் நமக்கு தெரிந்த காலம். தெரியாத காலம் நிச்சய காலம். அப்போ அந்த வியவகார காலம் என்ன? மேருமந்திர புராணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தினுடைய அழகுகளை பற்றி ஒரு பாடல் நமக்கு வாமனாச்சாரியார் அருளி இருக்கிறார். கணம் வலி உயிர்ப்பு தோபம் இலவமே நாளி மூர்த்தம் இணையினால் பக்கம் திங்கள் இருதுவே அயனம் ஆண்டு பனை யுகம். ஒரு நிமிஷம். பனை யுகம் பூவம் பல்லம் பவ்வமே அனந்தம் ஈராக கன முதல் காலபேதம் சொல்லுரின் காலம் இல்லை. இதில் நமக்கு காலத்தை எப்படி அளக்கிறோன்றதை இதில் சொல்லிடுறாரு. கணம்னு நம்ம சொல்லும் இல்லையா, ஒரு கண நேரம். அந்த கணம் என்ற அந்த வார்த்தை இதில் பயன்படுத்தியிருக்கிறார். அதுதான் மிக குறைந்த அலகு. ஒரு கண நேரம்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அது நொடிகளெல்லாம் விட மிக குறைந்த அலகு கணம். அலகு என்றால் அளக்கின்ற அந்த வார்த்தை. இப்போ கிலோன்றது ஒரு அலகு, மீட்டர்ன்றது ஒரு அலகுன்னு நம்ம சொல்கிறோம். அதுபோல் நேரத்தை அளப்பதற்கு கணம் என்பதை அடிப்படை அலகாக நமது சமணம் கூறுகிறது. அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா நமக்கு பரமணு ஒரு பிரதேசத்திலிருந்து அடுத்த பிரதேசத்துக்கு செல்வது தான் காலம் மாற்றம் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி ஒரு பரமாணு அதிலிருந்து அடுத்த இடத்துக்கு செல்வதற்கு எடுத்துக்கொள்கின்ற நேரம் கணம் எனப்படும். அதாவது நம்ம மேருமந்திர புராணத்தில் அது கணம்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக அதை சமயம் என்று கூறுவார்கள். நம்முடைய ஆகமத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சமயம் என்ற அந்த டேர்ம், அந்த வார்த்தை தான் வரும். இதற்கு ஒரு உதாரணம் கூட நூல்களில் கூறப்பட்டிருக்கிறது. என்னன்னு கேட்டால், வரிசையாக ஒரு தாமரை இலைகளை எல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுட்டு மேலே இருக்கிற இலையில் ஒரு கூர்மையான ஊசி கையில் வச்சு அதை குத்தும்போது அது அடுத்த இலையை தொடுவதற்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அது ஒரு சமயம் என்று ஒரு உதாரணம் காட்டியிருக்கு. அதாவது ஒரு நொடியை விட மிக குறைந்தது, நொடியிலே பல மடங்குக்கு உள்ளது ஒன்று. அதில் பல சமயங்கள் சேர்ந்தது தான் ஒரு நொடியாகவே மாறும். இப்போ இதை பார்த்தோம்னா நமக்கு இதில் தெரிஞ்சிடும். கணம் என்பதை பற்றி சொன்னோம், சமயம் இல்லையா. அந்த எண்ணற்ற கணங்கள் அசங்கியாதம் என்று சொல்வார்கள். எண்ணற்ற கணங்கள் சேர்ந்ததை வழி என்று கூறுவார்கள். அது ஆவலி, சமஸ்கிருதத்தில் ஆவலி என்று சொல்வார்கள். அந்த எண்ணற்ற ஆவலிகள் வழி சேர்ந்தது ஒரு உயிர்ப்பு என்று கூறுவார்கள். ஒரு உயிர்ப்பு, ஒரு பிராணன் என்று சொல்லப்படும். 7 உயிர்ப்பு சேர்ந்தது ஒரு தோபம், ஸ்தோகம் என்று வடமொழியில் சொல்வார்கள். 7 தோபம் சேர்ந்தது ஒரு இலவம், லவம் என்று சொல்வார்கள். 7 தோபம் ஸ்தோகம் சேர்ந்தது
ஒரு லவம். 32.5 இலவம் சேர்ந்தது ஒரு நாழிகை. இந்த நாழிகை என்ற விஷயம்தான் நமக்கு பழக்கப்பட்டது. அதாவது 2 நாழிகை சேர்ந்தது ஒரு முகூர்த்தம். முகூர்த்தம் என்பது 48 நிமிஷம். இங்கே தான் நமக்கு அது தெரிய வரும். இப்போ இதிலேருந்து கீழே இறங்கி போனால் நமக்கு மற்றதெல்லாம் தெரிஞ்சிடும். ஆனால் அங்கே வருது என்ன சொல்கிறாங்க, எண்ணற்ற கணம் அசங்கியாதம்னு சொல்லும்போது அப்போ நம்ம அதனுடைய எண்ணிக்கையை கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு இங்கே தெரிகின்ற மாதிரி இருக்கக்கூடிய அலகு ஒரு நாழிகை, ஒரு நாழி என்று சொல்கிற அந்த நாழிகை. அடுத்தது 2 நாழிகை சேர்ந்தது ஒரு முகூர்த்தம். 30 முகூர்த்தம் சேர்ந்தது ஒரு தினம். அதை திவசம் என்று கூறுவார்கள். 15 தினம் சேர்ந்தது ஒரு பக்கம். பக்கம் என்று மேல்மந்த புராணத்தில் வருது இல்லைங்களா, அது பக்ஷம். இப்போ ஒரு பட்சம், கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, 15 நாளைக்கு ஒரு தடவை மாறுது இல்லைங்களா, அதுதான் பட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த 15 தினம். அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் ஒரு பட்சம், பௌர்ணமியிலேருந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் ஒரு பட்சம். அது 15 நாள் வரும். அதைத்தான் 15 தினம் சேர்ந்தது ஒரு பட்சம் என்று சொல்கிறோம். 2 பட்சம் சேர்ந்தது ஒரு மாதம். 15 நாளும் போது அது 30 நாள் வந்துடுது இல்லை. 2 மாதம் சேர்ந்தது இருது, ருது என்று சொல்வார்கள். சமஸ்கிருதத்தில் ருது, 2 மாதம் சேர்ந்தது ஒரு ருது. 3 இருது அப்படின்னா 6 மாதம் இல்லைங்களா. அப்போ 3 இருது சேர்ந்தது ஒரு அயனம். தட்சிணாயனம் சொல்லுவாங்களா இல்லையா, அது போன்றது. அது 6 மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது. அதே போல் 2 அயனம் சேர்ந்தது 6 மாதம் தான் அதை சொன்னோம். 2 அயனம் சேர்ந்தது ஒரு ஆண்டு, ஒரு வருஷம். 5 ஆண்டு சேர்ந்ததை ஒரு பனை என்று கூறுவார்கள். அதே போல் 84 லட்சம் ஆண்டு ஒரு யுகம் என்றும் அல்லது ஒரு பூர்வாங்கம் என்றும் அழைக்கப்படும். 84 லட்சம் ஆண்டு என்பது பூர்வாங்கம். 84 லட்சம் யுகம் அதாவது பூர்வாங்கம் என்று சொல்வது ஒரு பூர்வம், ஒரு பூவம் என்று கூறப்படும். அது போன்ற எண்ணற்ற பூர்வங்கள் சேர்ந்தது ஒரு பல்லம். 10 கோடா கோடி பல்லம் என்பது ஒரு பவ்வம், ஒரு கடல். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சாகர ஆண்டு கடல், இத்தனை கடல் ஆண்டு என்று சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அந்த கடல் என்பது 10 கோடா கோடி பல்லம் சேர்ந்தது. அதுக்கும் மேலே செல்வது முடிவற்றதாக இருப்பதை அனந்த காலம் என்று சொல்கிறோம். அனந்தம் எண்ணிக்கையிலே இது எல்லையற்றது என்று சொல்கிறோம். அப்போ குறைந்த அலகு கணம், அதிக அளவு அனந்தம். இது வரைக்கும் நம்ம விவகார காலமாக அளக்கிறோம். அளக்கக்கூடியது நம்ம வாழ்க்கையிலே நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த அலகுகள் விவகார காலம் என்று கூறப்படும். இதிலே கணம் என்பது தான் குறைஞ்சது, அனந்தம் என்பது தான் எல்லாத்துக்கும் எல்லையற்றது, அதிகமானது. அதுக்கு நடுவில் தான் எல்லா காலங்களும் இருக்கும். கணத்துக்கு குறைஞ்சதும் இல்லை, அனந்தத்துக்கு அதிகமான காலமும் விவகார காலத்தில் இல்லை. இதனை ஒரு முறைக்கு 2 முறை பார்த்தா நமக்கு அந்த காலத்தினுடைய அளவீடுகள் குறித்து சொல்லுவோம். சில நூல்களில் வேறுபாடுகள் காணப்படும், நானும் பார்த்துருக்குறேன். நமக்கு இந்த மேல்மந்திர புராண விளக்க உரையிலையும் மற்ற நூல்களில் இருந்தும் இதில் தொகுத்து கொடுத்துருக்குறேன். இதில் ஏதாவது மாறுபாடுகள் இருக்குமானாலும் நீங்கள் தெரிவிக்கலாம், அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா விவகார காலம் என்பது நம்ம நூல்களுக்கு நூல்கள் ஒரு சில இடங்களில் மாறுபடுவதை நம்ம பார்க்குறோம். பேர் தான் கொஞ்சம் வேறு இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது, அளவெல்லாம் அதே தான். இந்த காலத்தினுடைய தன்மையை பற்றி பார்க்கும்போது எப்படி அதை சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம். அதை 5 வகையாக சொல்வார்கள். பரிணாமம் என்று சொல்வது உயிர் புற்கள திரவியங்களில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள், அது பரிணாமம் என்று சொல்லப்படும். பரிணாமம்னா மாற்றம், உயிரில் ஏற்படக்கூடிய மாற்றம், புற்கள திரவியங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பரிணாமம் என்று சொல்வார்கள். கிரியை, கிரியைனா ஒரு செயல், ஒரு செயல் நிகழும் காலத்தை ஒப்பிட்டு கூறுதல். ஒப்பிட்டு கூறுதல், ஒரு செயல் நிகழ்கின்ற காலத்தை ஒப்பிட்டு கூறுதல் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த இப்போ உதாரணமாக சாப்பிட்றதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்லுவாங்க, இந்த இட்லி ஊற்றி வச்சுட்டாங்க, அது வெந்ததும் சாப்பிட்லாம். ஒரு 15 நிமிடம் அல்லது 20 நிமிடம்னு ரப்பாக இருக்கும், ஒவ்வொரு இடத்துக்கு மாறுபடும். அப்போ அப்படி ஒரு கிரியை, ஒரு வேலையை சொல்லி அது செய்வது. இப்போ இந்த வேலை எவ்வளோ நேரத்தில் முடியும், ஒரு அரை மணி நேரத்தில் முடித்து கொடுத்துடலாம்.
அப்படி ஒரு செயலை அடிப்படையாக வைத்து காலத்தை கணக்கிடலாம். அந்த ஒப்பீடு என்பது கிரியை என்று கூறப்படும் அந்த தன்மை. பரத்வா பரத்வமம், பரத்வ அபரத்வம், பெரிது சிறிது, பழையது புதிது என்ற மாற்றங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு இதை காமிச்சு இந்த ஏதாவது ஒரு இதை காமிக்கிறோம், இந்த டேபிள் உங்களுதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, இந்த டேபிள் சின்னதாக இருக்குது, என் டேபிள் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேபிள் கிடையாது, நான் பார்த்த டேபிள் வேறு. இந்த வீடு உங்களுதா, இல்லாட்டி இந்த பக்கம் 4-5 வீடு இருக்குப்பா, இது அவருடைய வீடு எதுன்னு நம்ம ஃபோனில் கேட்குறோம். கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, 4-5 வீடு இருக்குல்ல, அது பெருசாக இருக்குது பாரு, அந்த வீடு தான் அப்படின்னு ஒரு அடையாளம் சொல்லுவது. அப்போ அது காலத்தால் வரக்கூடியது. இப்போ வந்து அதே போல் கூட இன்னொன்று வந்து சொன்னால் குழந்தை சிறுசாக இருக்குது, அப்புறம் பையன் பெருசாகிடும், 20 வயசானோடனே அவன் பெருசாகிடலாம். அப்போ அது காலத்தால் நிகழக்கூடிய மாற்றம். எப்படி ஒரு பில்டிங் சின்னதாக இருந்து அப்புறம் பெருசாகுதோ அதுபோல் அதை ஒப்பிட்டு சொல்வது. சின்னதாக இருந்துச்சு அந்த காலத்தில் வீடு, இப்போ பார்த்தே பெருசாக இருக்குது. குழந்தை சின்னதாக இருந்தது, இப்போ பெருசாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? காலம். அந்த காலம் இல்லாமல் அது சின்னதும் பெருசாக ஆகாது. அதே போல் தான் பழையதும் புதியதும். பழையதுன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம், இப்போ ஒரு புதுசாக ஒரு பொருள் இருக்குது, அது பழைய டிவி, இது புது டிவி. அது ஏன் பழைய டிவி ஆச்சு? அது வாங்கி 10 வருஷ காலம் ஆகிப்போச்சு. அப்போ அந்த பழசு புதுசுன்னு நம்ம சொல்வதும் காலத்தினுடைய வேறுபாட்டால் தான் நம்ம அதை சொல்கிறோம். அதுபோல தான் அந்த நிச்சய காலத்துக்கும் விவகார காலத்துக்கும் ஒரு சின்ன ஒரு ஒப்பீடு நமக்கு நூல்களிலே கூறப்படுகிறது. விவகார காலம் என்று வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்துவதற்காக வைத்துக்கொள்வதான தவிர அது உண்மையிலே காலம் அல்ல. காலம் என்பது நிச்சய காலம்தான், அதுதான் உலகத்திலே நிலையானது. விவகார காலம் மறைஞ்சு போயிடும், அது அப்பப்போ மாறிடும். ஒரு நொடி விவகாரம் சொல்கிறோம்னா ஒரு நொடி காலம் முடிஞ்ச உடனே அந்த நொடி மறைஞ்சு போச்சு, அப்புறம் வர்றது வேற புது நொடி தான். ஆனால் அந்த நிச்சய காலம் என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும், அந்த அணுவினுடைய பயணம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் நிச்சய காலத்தை உபாதானம் என்று கூறுவார்கள், விவகார காலத்தை அதனுடைய பரியாயம் மாற்றம் என்று கூறுவார்கள். இப்போ உதாரணமாக சொன்னோம்னா ஒரு சாதம் வடிக்கணும்னா அந்த சாதத்துக்கு உபாதானமாக இருப்பது சோறு பருக்கை, அதற்கு உபாதானமாக இருப்பது அரிசி. அது இல்லாமல் சோறு கிடைக்காது. விறகு, நெருப்பு போன்றவையெல்லாம் பரியாயம் மாற்றங்கள், அந்த மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக வரக்கூடியவை. இது உதாரணத்துக்கு தான், அந்த விவகாரம் என்ற உதாரணத்துக்காக தான் இது சொல்கிறோம். காலத்தை விட்டுருங்க, விவகாரம் அது. அதே போல் ஒரு குடம் செய்யணும்னா அதுக்கு மண் இருக்கணும், மண் இல்லாமல் குடம் வராது. அப்போ மண் உபாதானம். அதுக்கு உதவி செய்வது எது? சக்கரம், கயிறு, அதை வெட்டி எடுப்பதற்கான கத்தி போன்ற பிளேடு போன்ற அந்த கருவிகள் எல்லாம் அதுக்கு பரியாயம், மாற்றங்களை உண்டாக்கக்கூடியவை, அது பரியாயம். அதே போல தான் ஆன்மா தான் வந்து 4 பிறவிலும் போய் பிறக்க முடியும். ஆன்மா இல்லாத பொருள், ஒரு திடப்பொருள் போய் பிறக்க முடியுமா? ஒரு பொருட்களும் பிறக்காது. அப்போ உபாதானம் எது? ஆன்மா. அதனுடைய பரியாயங்கள் மாற்றம் என்னென்னா நரகனாக, மனிதனாக, தேவனாக, விலங்காக அது பிறக்கலாம். ஆனால் அது எந்த பிறவி எடுக்கணும்னாலும் அதுக்கு ஆன்மான்றது அவசியம் இருந்தாக வேண்டும். அப்போ நிச்சயம் ஆன்மா, விவகாரம் அந்த பிறவிகள் எல்லாம். அதான் உபாதானம் என்றால் அதுதான் அந்த பொருளோட முக்கிய அம்சம். பரியாயம் என்பது மாற்றம். இப்போ நம்ம தங்கத்தை சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். தங்கம் என்பது உபாதானம். செயின், மோதிரம், பிரேஸ்லெட்டு இவையெல்லாம் பரியாயம், அதனுடைய பரியாயம். அந்த மாதிரி தான் இதையும் புரிஞ்சுக்கணும். அப்படித்தான் நிச்சய திரவியம், நிச்சய காலம். கால திரவியம் என்பது நிச்சய காலம். இதில் வந்து கால திரவியம் என்று கடைசியில் வரணும். கால திரவியம் என்பது அது நிச்சய காலம். நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, சமயம், நாழி, நொடி, வருஷம், மாதம், எவ்வளவோ பார்த்தோம். நம்ம பூர்வம், பூர்வாங்கம், ஒரு கடலாண்டு, இதெல்லாம் பார்த்தோம். அவை எல்லாமே விவகார காலமாக இருக்கும். அளக்கக்கூடிய அளவுக்காக நம்ம பயன்படுத்துவது அவை நிலையற்றவை. நிச்சய காலம்தான் நிலையானது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அந்த நிச்சய காலத்தை பற்றி இதில் சொல்லும்போது 22வது காதையிலே லோயாயா சபதேசே இக்கே கே ஜே டியாஹோ இக்கே கா
ரயனானம் ராசீவதே காலானு அசங்கதவாணி. இதில் முக்கியமான வார்த்தை ரயனானம் ராசீவ, ரத்தின குவியல் போல இருக்கின்றன. அப்படின்னா என்ன? ரத்தினங்களை குவியலாக குவிச்சு வச்சாலும் ஒன்று ஒன்றா தான் இருக்கும். அதுபோல் கால அணு உலகம் முழுவதும் பரவி இருந்தாலும் அது தனித்தனி அணுவாகத்தான் இருக்கும். அது ஒவ்வொன்றுடைய இயக்கமும் தனித்தனியாகத்தான் இருக்கும். அதுதான் நிச்சய காலம் என்று இதிலே நமக்கு கூறுகிறார். அது அசங்காதவாணி, அந்த திரவியமானது எண்ணற்றதாக இருக்கிறது. அதை நீங்கள் எண்ண முடியாது. எத்தனை கால அணுக்கள் இருக்குன்னு கிடையாது. உலகம் முழுவதும் இருக்கிறது, தனித்தனியாக இருக்கிறது. மற்ற திரவியங்களைப் போல ஒன்று சேர்ந்து இல்லை, அது ஒன்றோட ஒன்று கலந்து இல்லை, தனித்தனி டாட்டாக இருக்குது, ஒவ்வொரு புள்ளியாக இருக்கிறது. அது மாதிரி அதுக்காக தான் இந்த ரத்தன குவியலாக இருக்கிறது என்று. குவியலில் எத்தனை ரத்தனம் இருந்தாலும் அது தனித்தனியாக தான் இருக்கும். தனித்தனியாக தான் நம்ம எடுத்து கூட பார்க்கலாம். அது போன்று இருக்கிறது. ஆனால் அது எண்ண முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்று இதிலே நமக்கு, இந்த காதையிலே நமக்கு தெரிவிக்கிறார். ஒவ்வொரு உலக ஆகாய பிரதேசத்திலும் இரத்தன குவியல் போல் கால அணுக்கள் தனித்தனியாக இருக்கின்றன. இது நிச்சய காலம் எனப்படுகிறது. இது எண்ணற்றதாக அசங்கியாதமாக உள்ளது என்று நமக்கு கூறுகிறார். அதற்கு ஒரு உதாரணத்தை இங்கே சொல்லும்போது, அதான் இந்த உபாதான காரணமும் இந்த விவகார காரணமும் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? நிச்சய காலம் என்பது உபாதானம், சமயம் என்று சொல்லக்கூடிய அந்த காலம், சமய வடிவ நிச்சய காலம். ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒரு காலம் இருப்பது போல, சோத்துக்கு அரிசியும் பானைக்கு மண்ணும் என்பது போல, கால திரவியத்திற்கு சமயம் என்பது அடிப்படை. அந்த சமயம் என்பது அடிப்படையான ஒரு அழகாக கூறப்படுது. அதுதான் நமக்கு காலம் என்பது குறித்து நமக்கு இந்த 2 காதைகளிலே கூறியிருப்பது கொஞ்சம் நுட்பமான விஷயமாக இருக்கிறது. அதை நூல்கள் எவ்வாறு கொஞ்சம் எளிமையாக கொடுத்திருக்கிறதோ அந்த மாதிரி கொடுப்பதற்கு நான் முயற்சி செய்திருக்கிறேன். அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமானால் நீங்கள் அது பதிவில் சொல்லலாம். யூடியூப்பில் வரும்பொழுது அந்த யூடியூப்பில் கூட கமெண்ட் செக்ஷன் என்று கீழே நம்ம பதிவு செய்வதற்கான இடங்களெல்லாம் இருக்கின்றன. அதில் நீங்கள் பதிவு செய்தீங்கன்னா கூட நான் அது குறித்து விளக்கங்களை நான் அடுத்த பதிவிலே கூட என்னால் சேர்த்து கொடுக்க முடியும். அதனால் அந்த நல்லறம் என்கின்ற அந்த யூடியூப் சேனலில் இதில் எழுத்து வடிவங்களையும் சில உருவங்களையும் கூட அதில் நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் தொடர்ந்து அதை பார்த்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த பதிவுகள் பிடித்தவர்கள் லைக் அதை போடுங்க. சப்ஸ்கிரைப் புதியதாக கேட்பவர்கள் அதனை சப்ஸ்கிரைப் சந்தாதாரராகி சப்ஸ்கிரைப் செய்து, சப்ஸ்கிரைப் என்கின்றது அந்த பட்டனை அழுத்தினா போதும், அது தானாக சப்ஸ்கிரைப் ஆகிடும். அதுபோல் நீங்கள் பார்த்து இந்த தொடருக்கு அடுத்த பதிவு வரை இதனை பார்த்து அதற்கு எதனா இதில் நிச்சயமாக ஐயங்கள் எழக்கூடும். ஏனென்றால் போதுமான அளவு புரிதலோடு நான் சொல்லியிருக்கிறேனா என்பதை பார்க்கணும். அதனால் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை அதில் நீங்கள் பதிங்க. அதற்கு அடுத்த பதிவுகளிலோ இல்லது அதே இதில் கூட கீழே வரக்கூடிய இதில் எழுத்து வடிவத்திலே நான் எனக்கு தெரிந்த விளக்கத்தை நான் அளிக்கிறேன். எனவே இந்த ஒளிப்பதிவாக வாட்ஸ்அப்பில் வருவதையும் ஒளிப்பதிவாக யூடியூப்லே வரக்கூடிய அந்த விஷுவலையும் நீங்கள் பார்த்து அதன் மூலமாக நாம் இந்த கற்றலை தொடருவோம் என கூறி அனைவருக்கும் நன்றி கூறியும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். ஜெய் ஜினேந்திரா. இளங்கோ திருமொழி, திண்டிவனம்.